அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க இருக்கிறது கூட்டுறவு தொடர்புடைய நடப்பு நிகழ்வு 2023 to 24. நீங்க நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்கள் கூட்டுறவு வங்கி திருவிழாக்கு படித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் சார்பாக விரைவில் டிசிசிபி எக்ஸாம்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அப்டேட் இந்த மாசம் நம்ம கொடுப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் சார்ந்த அப்டேட்ஸ் மற்றும் கூட்டுறவு சார்ந்த தகவல்கள் அனைத்துமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. பிளஸ் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த நடப்பு நிகழ்வுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா வரும். சரிங்களா? முதல் பாயிண்ட் பாருங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 5/5/2023 அன்று இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் இந்த கூகுள் பே வாயிலாக பணத்தை செலுத்தி பொருட்கள் வாங்கக்கூடிய திட்டம் தொடங்கப்படுகிறது. சரிங்களா? நியாய விலை கடைகள்ல நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கூகுள் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி அது மூலமா பணத்தை செலுத்தி நீங்க பணத்தை வாங்கி இந்த பொருளை வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த திட்டம் அங்கதான் முதலா ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. அதை தொடர்ந்து 2வது பாயிண்ட் பாருங்க. மொபைல் முத்தமான்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையால் தொடங்கப்படுகிறது. இந்த திட்டமே பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த UPI வழியாக பணத்தை செலுத்தி பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் தான். இது முதலா சென்னையில தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் தற்போது விரிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. 3வது பாயிண்ட் பாருங்க. 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருதை எந்த வங்கி பெற்றது அப்படின்னு சொன்னா ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. எதற்காக இந்த விருது என்பது அந்த வங்கிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் நிதியாண்டில் அதிகபட்ச கடன்கள் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக இந்த வங்கி கொடுத்த காரணத்தினால முதலமைச்சர் இதனுடைய அந்த விருதை இந்த கூட்டுறவு நிறுவனம் பெற்றிருக்கின்றது. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையால் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஆன்லைன் வாயிலாக விற்பனை செய்வதற்காக கோபசார்னு சொல்லக்கூடிய இந்த செயலி 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 6/6/2023 அன்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? கோபசார் செயலி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2023 கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? 5வது பாயிண்ட் பாருங்க. 19/6/2023 கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த கூட்டுறவு வங்கியாக செயல்பட்டதால் கோவை நகர கூட்டுறவு வங்கிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் தேசிய நகர கூட்டுறவு வங்கிகளின் இணையம் சார்பில் நடத்தப்பட்ட விருது வழங்கும் விழாவில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த கூட்டுறவு வங்கியாக செயல்பட்டு வருவதற்காக முதல் தேசிய விருதும், கூட்டுறவு வங்கி வரலாற்றிலே முதல் முறையாக 2.74% செயல்படாத சொத்துக்களை மேலாண்மைக்கான 2வது விருதும் அதற்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது முதலா நம்ம தமிழ்நாட்டில் இந்த வங்கி தான் இந்த செயல்படாத சொத்துக்களை சரியான முறையில் மேலாண்மை செய்வதற்கான விருதம் முதலா இந்த கோவை நகர கூட்டுறவு வங்கி தான் வாங்குது. சரிங்களா? சிறந்த நகர கூட்டுறவு வங்கிக்கான தேசிய விருதை இந்த வங்கி தான் முதலா பெற்றுக்கொள்கிறது. இது சார்ந்து கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? 6வது கொஸ்டின் பாருங்க. 11/6 பாயிண்ட் கொஸ்டின் வருது. என்ன மறுபடியும் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இருந்தாயா?